சாம்பிள் ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலை இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரிடீல்ஸ் மட்டும்தான் இவங்க போடுறாங்க. ஒன்று சாம்பிள் பார்க்கலாம். இவங்க இந்த யூடியூப் சேனல் மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மந்த்லி $1000, வருஷத்துக்கு $12,000 ஏர்ன் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 131 வீடியோஸ் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி ஷார்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறோன்னு சொல்லித்தரேன். பிங்க் ஏஐ மூலிமா நம்ம இப்போ ரீல்ஸை ஜென்ரேட் பண்ணுறோம். ஆஸ் ரினோவ்டு ரீல்ஸ் எக்ஸ்பர்ட். என்கிட்ட டைப் படிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. என்கிட்ட ஏற்கனவே இந்த ப்ராம்ப்ட் இருக்குது. இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். As you know, Reels aspect, your task is to create 500 and interested quick reels for the audience. ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ராம்ப்ட் இருக்கணும். இந்த ப்ராம்ப்ட் தேவைங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பேஸ்ட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்க. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் என்ட்ரி பண்ண உடனே டேபிள் மாதிரி அந்த ஃபார்ம் ஆகி 1 by 1 உங்களுக்கு காமிச்சிக்கணும். ஆக்சுவலாக நான் 500 ரீல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது இந்த பாடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 500 ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் 1 by 1 நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணி 1 by 1 நீங்கள் எக்ஸலில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான எல்லா ரீல்ஸையும் எக்ஸலில் காப்பி பண்ணி போட்டாச்சு. இப்போ கேன்வாவை யூஸ் பண்ணி ரீல்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். கேன்வாவில் ஷார்ட்ஸுக்கு உண்டான வீடியோவை நம்ம கிளிக் பண்ணுறோம். மொபைல் வீடியோ, கிளிக் எலிமெண்ட்ஸ், டைப் மோஷன் லைன்ஸ், நமக்கு தேவையான மோஷன் லைனை காப்பி பண்ணி போடுங்க. இந்த மாதிரி கிளிக் டெக்ஸ்ட் எக்ஸல் இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 by 1 ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான அளவு ஃபாண்ட்டு சைஸு எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். Just increase. அடுத்து நமக்கு தேவையான
டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் எக்ஸலேருந்து காப்பி பண்ணி ஹூக் அதை காப்பி பண்ணி அப்படியே அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு சைஸு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கொடுத்தா அதுக்கு உண்டான நீங்கள் எந்த கலரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் லெட்டர்ஸ்க்கு நான் ரெட் கலர் கிளிக் பண்ணுறேன். சேம் இதுக்கும் ரெட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோயிங் டைம், அந்த டைம் நீங்கள் தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் திங் எல்லாத்துலேயும் ஷோயிங் டைம் சூஸ் பண்ணி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சேம் திங் இதே மாதிரியே எல்லாத்துக்கும் எஃபெக்ட்ஸு, ஃபாண்ட் சைஸு எல்லாமே காமன் தான். இப்போ நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான ஷார்ட்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நான் இப்போ பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். இதில் உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் நீங்களே பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும்.
எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இப்போ நான் உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் ஒன்று காமிக்க போகிறேன், நீங்களே பாருங்கள். சேம் இதே மாதிரி பல்காக எப்படி கிரியேட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இப்போ ஆப்பில் போங்க, ஜஸ்ட் பல்க் கிரியேட்னு டைப் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் என்டர் மேனுவலி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற எக்ஸல் மூலிமா இது எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்கள். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்படி கீழே வந்தீங்கன்னா டன் கொடுங்க. டன் கொடுத்த உடனே இந்த மாதிரி பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணும்? ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் டேட்டாவில் எல்லாமே இருக்கும். அதில் ரைட்டில் கனெக்ட் பண்ணுங்கள். சேம் திங் எல்லாத்துலேயும் 1 by 1 நான் இப்போ என்ன பண்ணுறனோ அதே மாதிரி சேமாக டேட்டாவை கனெக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணுங்கள், கனெக்ட் டேட்டா, கெட் பாடி, ரைட் கிளிக், ஆப்ஷன் 1, ரைட் கிளிக். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த சைடில் பிங்க் கலரில் டிக் மார்க் ஒன்று வரும். டிக் மார்க் வந்தால் தான் எக்ஸாக்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எல்லாமே டிக் ஆகிருக்கான்னு ஒன் டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ண உடனே கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தா எல்லாமே டிக்காக இருக்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ டோட்டலாக உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அமேசிங்காக நம்ம உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 minutesல உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. சேம் திங் இதே மாதிரியே சேம் ப்ரொசீஜர் அந்த எக்ஸலில் இருக்கிற மாதிரியே நீ காப்பி பண்ணி போட்டு நீங்கள் பல்காக எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு 500 ஷார்ட்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன்.